ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய் ஜெயராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்த ஆசிரமத்தின் சத்குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசையுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்களுடைய தெய்வீக அன்னையுடன் பாகம் 2 வித் த டிவைன் மதர் வால்யூம் 2 என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம். பேரானந்த நிலையின் தொடர்ச்சியை காண்போம். கேள்வி: மாதாஜி, இன்னமும் அந்த பேரானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆம். கேள்வி: அந்த பேரானந்த நிலையை மாதாஜி எவ்வாறு வர்ணிப்பார்? மாதாஜி: பப்பாவை உணர்வதற்கு முன் நாம் நான் எனது என்ற உணர்வில் இருக்கிறோம். என் கை வலிக்கிறது என்றோ என் கால் வலிக்கிறது என்றோ பலவாறும் கூறுகிறோம். ஆனால் அந்த நான் யாரென்று வரையறுக்கும்படி யாரேனும் கேட்டால் நமக்கு தெரியாது. அந்த நான் என்ன என்று நம்மால் ஒருபோதும் சொல்ல முடியாது. அந்த நான் எங்கே என்று குறிப்பிட்டு கூற முடியாது. நான் பப்பாவை அடைந்ததும் அந்த நான் யாரென்று எனக்கு தெரிந்தது. அந்த நான் நிரந்தரமானது என்றும் இந்த நிலையற்ற அழிவுறும் உலகம் என் உடம்பு என்றும் எனக்கு விழிப்புணர்வு அளித்து பப்பா என்னை சலன நிலைக்கு, அசைவுகள் உள்ள நிலை கொண்டு வந்தார். கேள்வி: மாதாஜியின் பேரானந்த நிலை நிலையானதா? மாதாஜி: ஆம். இல்லையெனில் பப்பா என்னை மீண்டும் சலன நிலைக்கு கொண்டு வந்திருக்க மாட்டார். அவர் இவ்வாறு செய்யாதிருந்தால் நான் பேரானந்தத்தின் அசைவற்ற நிலையில் நிரந்தரமாக ஆழ்ந்திருப்பேன். நிரந்தரமான, பெயரற்ற, உருவமற்ற பப்பாவில் என்னை இழந்திருப்பேன். என்னை தன் பேரானந்தத்தில் உறுதியாக நிறுத்திய பின்னர் அவர் என்னை அசைவுகள் நிகழும் வெளியில் இறங்கி வரச் செய்தார். கேள்வி: மாதாஜிக்கு ஏதேனும் எண்ணங்கள் வருமா? மாதாஜி: நான் எண்ணுவது, சொல்வது மற்றும் செய்வது எல்லாம் பப்பாவிடமிருந்து வருகின்றன. பப்பா என் நாவில் போடும் வார்த்தைகளை நான் பேசுகிறேன். கேள்வி: மாதாஜி, இவை அனைத்தையும் இவ்வளவு விரைவாக சாதிப்பதற்கு மிக உயர்ந்த கர்மா செய்திருக்க வேண்டும். மாதாஜி: பப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாமே பப்பா செய்வது, எல்லாமே அவருடைய ஆசீர்வாதங்கள். மாதாஜி, பப்பாவின் மேல் நாங்கள் கொண்டுள்ள அன்பு அதிகரிக்க வேண்டுமென நாங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வாழ்க்கை சரித்திரத்தை வாசிக்க துவங்கி உள்ளோம். ராமகிருஷ்ணரின் வாழ்க்கை கதைகளை கேட்பதால் எங்களுக்கு ராமநாமம் சொல்வதற்கு புத்துணர்வு கிட்டும் என்று நம்புகிறோம். முதலில் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய கதைகளை கேட்பதற்கு போதிமென் விருப்பம் தெரிவித்தார். பின்னர் இதை வாசிக்கும்படி சசிகலா பப்பாவால் தூண்டப்பட்டாள். இப்போது எங்கள் அனைவரையும் ராமகிருஷ்ணரின் வாழ்க்கை பற்றி கேட்பதற்கான அதே ஆர்வம் தொத்திக் கொண்டது. அடுத்த 1-2 ஆண்டுகளில் நம்மால் முடிந்த அளவு அதிகமாக நம் மனதை பப்பாவின் பால் இருத்தி முடிந்த அளவு அதிக ராமநாமம் ஜபிக்க வேண்டும். ராமநாமத்தில் நம் விருப்பத்தையும் ஆர்வத்தையும் அதிகரிப்பதற்காக ராமகிருஷ்ணர் போன்ற மகான்களின் வாழ்க்கையிலிருந்து கதைகளை நம் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். தனக்கு தாகம் எடுத்த பின் கிணறு தோண்டிய ஒரு மனிதனை பற்றிய பழமொழி ஒன்று உண்டு. நம் நிலை அந்த மனிதனை போல் ஆகக்கூடாது. தாகம் எடுப்பதற்கு முன்பே கிணற்றை தோண்டி தயாராக இருக்க வேண்டும். அடுத்த 1-2 ஆண்டுகள் உலகத்திற்கும் எல்லா மக்களுக்கும் மிகவும் முக்கியமானவை. ஜோதிடர்கள் என்ன கணித்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். எனவே நம்முடைய ராமநாமத்தை நாம் இப்போதே இன்னும் தீவிரமாக்கினால் என்ன வந்தாலும் சேதமின்றி தப்பிக்கலாம். உலகில் குழப்பம் அதிகரிப்பதன் அறிகுறிகள் ஏற்கனவே வந்துவிட்டன. காலை 11 மணி. மாலை புட்டப்பருத்திக்கு திரும்பிச் செல்லும் அமெரிக்க தாயும் மகனும் மாதாஜியிடம் கடைசியாக ஒரு அமர்வுக்கென மேலும் சில கேள்விகளுடன் வந்தனர். கேள்வி: இங்கே இருக்கும் சிலர் ராமநாமம் ஜபித்துக் கொண்டே தம் கையில் இருக்கும் ஜபமாலையை அதிவிரைவாக சுழற்றுகிறார்கள். இதனால் பல மணிகளையும் ஒரே சமயத்தில் எண்ணாமல் விட்டு விடுகிறார்கள். அத்தகைய ராமநாமம் என்ன விளைவை ஏற்படுத்தும்? மாதாஜி: அவர்கள் அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஜபமாலையில் இருக்கும் 108 மணிகளில் குறைந்தது 4 மணிகளையாவது அவர்கள் விரல்கள் தொடும்.
பின்னர் அதுவே 8ஆக அதிகரிக்கும். இப்படியே மெதுவாக 108 மணிகளையும் தொட்டு விடுவார்கள். ராமநாமம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அது அவர்களை ஒவ்வொரு மணியையும் தொட்டு மேலும் அதிக ஜபம் செய்ய வைக்கும். அதுவரை அவர்கள் தொடர்ந்து மணிகளை சரியாக எண்ணாமல் விடலாம். கேள்வி: மாதாஜியின் குண்டலினி உச்சியை அடைந்த போது தனக்கேற்பட்ட பேரானந்த நிலையை பற்றி மாதாஜி குறிப்பிட்டார். அந்த நிலையை பற்றி மாதாஜி இன்னும் கொஞ்சம் சொல்வார்களா? மாதாஜி: நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நேற்றே சொல்லிவிட்டேன். சுருக்கமாக, நாபியிலிருந்து தொப்புள் இதய மையத்திற்கு எழுந்தபோது நான் மேலும் மேலும் பப்பாவின் பால் ஈர்க்கப்பட்டேன். உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் என் உறவாக ஏற்றுக்கொண்டு அனைவரோடும் நெருங்கிய தொடர்பை உணர்ந்தேன். பின்னர் குண்டலினி இன்னும் மேலே உயருகையில் எனக்குள் ஒரு வெறுமையை உணர ஆரம்பித்தேன். நான் அதில் என்னை இழந்து விட்டேன். உங்களுக்கும் எனக்கும் இடையில் நீங்கள் இந்த அறையில் காணும் வெற்றிடத்தைப் போல அது இருந்தது. குண்டலினி 5ஆவதான தொண்டை மையத்திலிருந்து 6ஆவது மையமான புருவங்களுக்கு மத்தியில் ஏறிய போது அந்த வெறுமை இன்னும் அதிகரித்து உடம்பு பற்றிய உணர்வு நீர்த்து போயிற்று. அது ஏறக்குறைய இல்லாமலே போயிற்று, அல்லது அதன் தடங்கள் மட்டுமே இருந்தன எனலாம். பின்னர் ஒரு பிரகாசமான வெளிச்சம் சிதறி குண்டலினி உச்ச நிலையான சகசிராரத்திற்கு எழ நான் வர்ணிக்க இயலாத பேரானந்தத்தில் என்னையே இழந்தேன். நாம் அந்த நிலையை அடையும் போது அங்கு சாட்சிகள் இல்லை. அந்த அனுபவத்தை உணர்ந்து நமக்கு அதை பற்றி கூறுபவர் யாரும் இல்லை. ஆகவே அதை வர்ணிக்க முடியாது. எல்லாம் ஒன்றாகிவிடும். அந்த இடம் வரை ஒரு சாட்சி இருந்தது. அல்லது பப்பா கூறுவது போல, உங்களை அந்த இடம் வரை தான் ராமதாஸால் கொண்டு செல்ல முடியும். அதன் பிறகு உங்களையன்றி வேறொருவராகாத ராமதாஸ் உங்களுக்குள்ளிருந்து பொறுப்பேற்று கொண்டு உங்களுக்கு மேலே வழிகாட்டுவார். மிகச் சரியாக அதுதான் நடந்தது. கேள்வி: தியானத்தில் இருக்கும்போது மாதாஜி ஏதேனும் வெளிச்சங்களை பார்த்தாரா? மாதாஜி: அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படவும் இல்லை. உண்மையில் ஆரம்பத்திலிருந்தே வெளிச்சத்தை பார்ப்பது, ஒளிகளை கேட்பது போன்ற அனுபவங்களிலிருந்து என்னை விலக்கிவிடும்படி நான் பப்பாவிடம் வேண்டிக் கொண்டேன். அவருடைய நிர்குண நிர்விகார தரிசனத்தை தவிர வேறு எதையும் நான் விரும்பவில்லை. எனவே வெளிச்சங்கள், ஒளிகள் மற்றும் ஏனைய அஷ்டபாவங்களின் அனுபவங்களால் என்னை திசை திருப்ப வேண்டாம் என்று நான் பப்பாவிடம் வேண்டிக் கொண்டேன். இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.